ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர். சென்னையில் நடைபெறும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழுவில் பேசிய நடிகர் விஷால் இதுதான் தனது கடைசி பேச்சுலர் பொதுக்குழு என பேசியுள்ளார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, விஷால் தெரிவித்த கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது அதாவது பொதுக்குழு கூட்டம் இன்று காலை காமராஜர் அரங்கத்தில் காலை 10 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு மறைந்த கலைஞர்கள், நடிகர் சங்க உறுப்பினர்கள், மறைந்த கலைஞர்கள் 70 பேருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதற்கு பிறகு நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் கருணாஸ் பேசுகையில் இந்த உறுப்பினர்களின் கல்வி செலவுகளுக்கு பண உதவி வழங்கிய நடிகர் ரஜினிகாந்துக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் முக்கியமாக ஒரு 9 உறுப்பினர்கள் சந்தா கட்ட தவிரதால் அவர்கள் உறுப்பினர்களிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த வருடத்தில் இந்த பொதுக்குழு கூட்டமானது புதிய நடிகர் சங்க கட்டிடத்தில் நடைபெறுவதற்கான உறுதியை கார்த்திக்கும் விஷாலும் என்னிடம் தெரிவித்ததாக நடிகர் கருணாஸ் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு பொதுச் செயலாளர் விஷால் பேசுகையில் இதுதான் என்னுடைய கடைசி பேச்சுலர் பொதுக்குழு கூட்டம். அடுத்த கூட்டத்தில் எனக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது. மன்னிச்சிடுங்க, இந்த நிச்சயதாரத்திற்கு உங்களை யாரும் உறுப்பினர் யாரும் அழைக்க முடியவில்லை. கண்டிப்பாக அந்த கட்டிடம் திறந்திருக்க பிறகு முதல் கல்யாணம் என்னோட கல்யாணம் தான். நானே லாக் செய்து விட்டேன் என நடிகர் விஷால் பேசியிருக்கிறார். மேலும் என் மீதோ இல்லை கார்த்திக் மீதோ தனிப்பட்ட முறையில் வழக்கு போடுங்கள், கட்டிடம் மீது வழக்கு போடாதீர்கள், அது ஒரு கோயில் மாதிரி என நடிகர் விஷால் பேசியிருக்கார். பிறகு பொருளாளர் கார்த்திக் பேசுகையில் கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேல் கட்டும் பணியில் செலவாகி இருக்கிறது. இதில் பார்க்கும்போது 25 கோடி நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம். இன்னும் ஒரு செலவுகள் இருக்கிறதாக நடிகர் கார்த்திக் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு துணைத் தலைவராக இருக்கும் பூச்சி முருகன் முக்கிய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருந்தார். தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். திரைத்துறையில் அவர்கள் எங்களுக்காக செய்யும் சேவைகள் குறித்து நன்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதேபோல் நடிகர் சங்க உறுப்பினர்கள் மீதும் அவதூறு பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கட்டிடப் பணிக்கு இன்னும் ஒரு 10 கோடி செலவாக இருக்கிறது. இதற்கான ஒப்புதலும் உறுப்பினர்கள் முன்பு அவர்கள் பெற்றிருந்தார்கள். இப்படி முக்கிய தீர்மானங்கள். அதேபோல் அடுத்த ஆண்டு இந்த வரவு செலவு 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டுக்கான எதிர்கால திட்டங்கள்லாம் பேசப்பட்டிருக்கிறது. அடுத்த விஷயமாக மூத்த உறுப்பினர் MM ராஜம் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது தற்போது மேடையில் அவரை வரவழைக்கப்பட்டு உறுப்பினர்கள் அனைவரும் அவரை கௌரவித்திருந்தார்கள். அடுத்த கட்டமாக சமீபத்தில் 71வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் விருது அறிவிக்கப்பட்ட நடிகை ஊர்வசி, நடிகரும் இசையமைப்பாளருமான GV பிரகாஷ், நடிகர் MS பாஸ்கர் அவர்களை மேடையில் கௌரவித்தார்கள். அதேபோல் 5 மூத்த உறுப்பினர்களுக்கு சங்கர்தாஸ் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்து நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கூறும் கருத்து என்னதான், விரைவில் இந்த நடிகர் சங்கம் கட்டிடம் இன்னும் சில மாதங்களில் திறக்கப்பட இருக்கிறது. தேர்தலும் நடைபெற இருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய நிகழ்வின் முக்கிய சாராம்சங்களாக பார்க்கப்படுகிறது. கள விவரங்களுக்கு நன்றி ராஜா. ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர்.